ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஜய் ஃபுட் vlog. நம்ம வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணல. இன்றைக்கி வந்து ஒரு ட்ரக்கிங் போகலான்னு வந்திருக்கோம். சின்னரெட்டி சிவன் மலைக்கு வந்திருக்கோம். வெல்கம் டு விஜய் ஃபுட் vlogs. இங்கே சாமி கும்பிட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். நீங்கள் நான் மேலே போய் அப்படி ஹாய் காட்டுறேன். இது வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் தான். நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறனால தான் நார்மலாக வந்தோம். கோயிலுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணல. பார்ப்போம். சின்ன பையனாக இருக்கும்போது தான் அடிக்கடி வருவோம், பசங்களாம் எல்லாம் வருவோம். வந்து ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு, இங்கே மலைக்கு வந்து. சரி இன்றைக்கி வரலான்னு. மலையில் ஆரம்பத்தில் பாறை உடைச்சிருக்காங்க. அதாவது தோமலை இந்த பக்கம்லாம் கல் வந்து கிரானைட் கல் அறுத்து எடுப்பாங்க, அது மாதிரி எடுத்திருக்காங்க. அப்போ வந்து சின்னரெட்டி ஊர் மக்கள் வந்து இந்த பாறையை உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் உடைக்காமல் நிப்பாட்டிட்டாங்க. இல்லைன்னா இந்த மலையும் கரைச்சிருப்பாங்க, இல்லைன்னா இந்த மலையும் உடைச்சி எடுத்திருப்பாங்க. இப்போ மலை இருக்குது, அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் அங்கிட்டு அந்த பக்கம் கொஞ்சம் வெட்டி எடுத்திருப்பாங்க. அது அந்த பக்கம் இருந்து பார்த்தா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது நமக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு இருக்க பெரிய பேரிகேடே தாழ்வு மனப்பான்மை தான். அந்த தாழ்வு மனப்பான்மை உடச்சி வெளியே வந்துட்டோம்னா அதுக்கு மேலே ஈஸியாக தான் இருக்குது. நம்ம நினைக்கிற அளவுக்கு கஷ்டமாக இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. நம்ம அந்த வேலையை ஈஸியாக செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மாயனூர் டேம்லேருந்து விளாக் போட்டிருந்தேன். அந்த மாயனூர் டேம்லேருந்து பஞ்சப்பட்டி குளத்துக்கும், பஞ்சப்பட்டி குளத்துலேருந்து பொன்னானியார் டேமுக்கும் தண்ணி திறந்து விட்டால் அந்த ஏரியா மக்கள்லாம், மணப்பாறை வாழ் மக்கள், கடவுர் அந்த பக்கம் இருக்க மக்கள் எல்லாம் செழிப்பாக இருப்பாங்கன்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் இதெல்லாம் இங்கே இருக்க அந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம் சாகுபடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நிலத்தடி நீரை மட்டுமே நம்பி தான் இவங்கெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. பாசன வசதின்னு எதுவுமே கிடையாது. இங்கே இந்த பாறைக்குழியெல்லாம் வந்து இந்த குளத்துலலாம் வந்து மழை தண்ணி தேங்கினது தான், மழை பெஞ்சு தண்ணி தேங்கினது தான். எந்த பாசன வசதியுமே கிடையாது. அந்த மாதிரி மாயனூர் டேம்லேருந்து தண்ணி திறந்துட்டு இங்கே வந்திருந்தா மக்கள் எல்லாமே பாசனத்துக்கு நல்லா பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி இயற்கையான இடத்துல பையனோட சேர்ந்து இந்த மலை ஏறும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என் பையன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன், இந்த மலைக்கு போகலான்னு. சரின்ட்டு நான் தான் இப்போ போகலாம் அப்புறம் போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்து இன்றைக்கி தான் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. சரி போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. மற்ற மலை ஏறுற மாதிரி இது கஷ்டமாக இருக்காது, இது நார்மலாக தான் இருக்கும். சின்னரெட்டி மலையில் நார்மலாக ஏறுற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிஜித் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த மலைக்கு போகலாம்ப்பான்னு சொல்லி. சரின்னு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் கூட்டி வந்திருக்கேன். பையன் கூட இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பையன் சந்தோஷமாக இருக்கான். நம்ம அப்பா நம்ம கூட ஜாலியாக சுற்றுறாரு அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு என்ன சந்தோஷமாக அதானே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நல்லாவே என்ஜாய் பண்ணான். இல்லாட்டி வீட்டிலே வந்து செல் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தான் இருப்பான். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அவுட்டிங் கூட்டி போனால் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக அங்கிட்டுக்கிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு அவன் எதே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான், ஜாலியாக இருந்தான், ஹாப்பி. நீங்களும் டைம் கிடைக்கும்போது இது மாதிரி ஃபேமிலியோட எங்கிட்டாவது அவுட்டிங் பசங்களை கூட்டி போங்க. கொஞ்சம் பக்கத்தில் எங்கிட்ட இருக்கிற பக்கம் கூட்டி போங்க. ஓகே. மக்கள் ஏறி வர்றப்ப ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம். அதுதான் நான் உட்காந்தேன். இங்கேருந்து வீரப்பூர் வீரமலையை பார்க்கும்போது நல்ல ஒரு ரம்மியமாக அழகாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் அங்கே சோலார் பிளான்ட்டு போட்டிருக்காங்க. சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிற சோலார் பிளான்ட்டு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வீரமலை, மணப்பாறை சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு தெரியும் வீரமலை. வீரப்பூர் கோயில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வீரப்பூர் கோயிலேருந்து வெம்புடி மலைன்னு சொல்லுவாங்க. வீரப்பூர் கோயிலுக்கு வர்றவங்க, மாவட்டம் அந்த பக்கம் இருந்து வர்றவங்க, வீரப்பூர் திருவிழாவுக்கு வர்றவங்க வெம்புடி மலைன்னு சொல்லி மேலே ஏறுவாங்க. அந்த மலை இந்த மலை தான் வீரமலை. அது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் யூனிட் 2 மொண்டிப்பட்டி, தமிழ்நாடு காகித ஆலை ஒன்று கரூரில் இருக்குது. அது 1, இது 2. அப்புறம் அதை அப்படியே காட்டு. அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா சிப்காடு, மணப்பாறை தொழிற்பேட்டை. இப்போ தான் வேலை நடந்துகிட்ருக்கு. மணப்பாறை சிப்காடு தொழில் நகரமாக தான் மாறிக்கிட்டு இருக்கு மணப்பாறை. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது தான் வந்து தோகமலை. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தோகமலை தான் தோகமலை.
அப்புறம் லாங்கில் ஐயர் மலை தெரியும், அது இப்போ பனிமூட்டத்தினால தெரியல, இல்லாட்டி லாங்கில் ஐயர் மலை தெரியும். சின்னரெட்டிப்பட்டி சிவன் மலை, சின்னரெட்டிப்பட்டி மலையில் சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம ஒரு செயலை செய்யலாம்னு தாங்கிட்டே இருந்து திரும்ப நம்ம செஞ்சதுக்கப்புறம் நிறையா மக்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. ஹெல்ப் பண்ணுறதுன்னா பணம் கொடுத்து இல்லை, கூட நிற்கிறதே ஹெல்ப் தான். அது மாதிரி நல்லாயிருக்கு, நீங்கள் பண்ணலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். அந்த மாதிரி நம்ம என்னடா பண்ணுறது, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு யார் என்ன சொல்லுவாங்களோ அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நம்மளாக தான் நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அதை உடச்சிட்டு வெளியே வந்து நம்ம அதை செய்கிறப்போ மக்கள் நிறையா பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுறது மீன்ஸ் வாய் வார்த்தையாவோ இல்லை கூட நிற்கிறதோ அந்த மாதிரி நிறையா நமக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. அதனால் எதை பற்றியும் பயப்படாதீங்க. ஆரம்பிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது, ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் ஈஸின்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ரெஷர் இல்லை, அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. நமக்கு இருக்க பிரச்சனை இல்லை, என்னடா வாழ்க்கைன்னு நமக்கு இருக்க மென்டல் ப்ரெஷரில் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் ஓரந்தள்ளி வச்சுட்டு, சரி பிரச்சனைலாம் ஓரம் கட்ட முடியாது அங்கேயே இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் ஒதுங்கி வந்து நமக்கு இருக்கிற டைமில் நமக்கு இருக்க மென்டல் ப்ரெஷரில் கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோமே. கொஞ்சமாக நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் இயற்கையான இடத்துக்கு வந்துட்டு தனிமையாக இல்லை ஃபேமிலியோடவோ கொஞ்சம் ரிலாக்ஸ், மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்தோம்னா அடுத்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, நம்ம விட்டுட்டு வந்தோமே அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் எனர்ஜியாக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம், பிரச்சனையை தூக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி சொல்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா மணப்பாறை டு குளித்தலை பைபாஸு. இங்கே வந்து சிவராத்திரி பிரதோஷம் அன்னைக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மக்கள் நிறைய பேர் வருவாங்க, வந்தீங்கன்னா சாமி கும்பிடலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் காலையிலையும் இல்லை சாயந்தரமும் இல்லை, மதிய நேரத்தில் வந்ததுனால கோயிலெலாம் பூட்டியிருக்கு. அதனால் ஓகே கோயில் பூட்டுக்கிறதுனால வெளியே வந்து சாமி கும்பிட்டு கிளம்பலாம். ஓம் நமச்சிவாய. நானும் என் பையனும் கொஞ்ச நேரம் அப்படியே மலையை சுற்றி பார்த்துட்டு, மலையோட பின்பகுதியிலேருந்து அந்த பக்கம் இருந்து எல்லாம் அழகை ரசித்து பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். அவனை விளையாட விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பையன் இது மாதிரி ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்தான். பார்க்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அவனை விளையாட விட்டு சரி வா போலான்னு கூட்டிகிட்டு கிளம்பணும். இப்போ நான் தனியாக நடந்து மேலே ஏறுற மாதிரி போகிறேன், ஒரு வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவனை தனியாக நடக்க விட்டு மாசாக நடக்க விட்டு ஒரு வீடியோ எடுத்தோம். நல்லா இருந்துச்சு, அது ஒரு மாதிரி சினிமாட்டிக் வியூவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தோமலைக்கு ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா மலை அடியில் மலைக்கு அடியில் இருந்து மலையோட அடிப்பகுதியிலேருந்து ஃபுல்லாக கீழே வந்து ஒரு மலை உயரத்துக்கு கீழே ஆழத்தில் பாறையெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு பாறையெல்லாம் எடுத்திருக்காங்க நம்ம கிரானைட் கல்லுக்கு. இந்த மலையை அது மாதிரி தான் வெட்டி எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரம்மியமான அழகு இதெல்லாம் இருக்காது. சிவனே இங்கிட்ட வந்து பாரு, தலைகீழ தெரியும் அவங்ககிட்ட இருந்து பார்த்தா. இங்க பாருங்க சிவன், இங்க சிவலிங்கம் சிவலிங்கம் வச்சுக்கிறாரு. அடுத்து இப்படி இதை எடுத்து இப்படி வச்சுக்கிறாரு, இப்படி வைக்கிறாரு. ஆனா 4 கை அவர்கிட்ட இருக்கு, என்கிட்ட 2 தான் இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இருங்க சூடு ஏத்திருக்காங்க. வீடியோவில் இருக்க நிறை குறைகளை சொல்லுங்க, மாத்திக்கிறேன். நம்மள்ட்ட இப்போ கையில் இருக்க ஃபோனை வச்சு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், அதனால கிளாரிட்டி வைஸ் கொஞ்சம் பிரச்சனை தான். பட் வேற என்ன மாத்தணுங்கிறத சொல்லுங்க. எனர்ஜிக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துருக்காங்க. நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். அங்க தெரியுது பாருங்க கம்பெனி, அங்கதான் நான் ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்றேன் இல்ல ஒர்க்கிங். ஐ அம் ஒர்க்கிங் தேர் எப்படி? I am working this company. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஜய் ஃபுட் லாக்ஸ் முடிஞ்சு அடுத்த வீடியோல பார்க்குறோம். பை. அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.